உங்க ஒரு முகத்தை திருமுகமா திருப்புங்கோ காட்டுங்கோ. என்னடி பிரவுன் கலர்ல ஏதோ காக்கா ஆயி மாதிரி தேய்ச்சிருக்கிற, என்னது இது? என்ன எழவி அது? சரக்கு மூஞ்சு கழுவின நேரம் எனக்கு தேய்ச்சிட்டு இருந்தா நான் வந்து மூஞ்சி கழுவின்னு வந்துட்டேன். இது என்னன்னு கொஞ்சம் செப்பம்மா சொல்லம்மா. இது வடங்க பண்ண வடை இல்ல, மூஞ்சில ஏதோ கேவலமா வடிச்சு தேய்ச்சிருக்கியா, அது என்னன்னு கேக்குறோம். இல்லங்க எல்லாருமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கல, காஃபி இதுல தேய்ச்சா கொஞ்சம் நல்லா வெள்ளையா இருப்பாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொல்றா? இல்லங்க இப்ப எனக்கு கொஞ்சம் இங்க வந்து பிம்ப் அது சொல்லு அந்த மாதிரி வருது உண்மையிலேயே. அதனாலதான் சரி இங்க கொஞ்சம் அது கட்டி மாதிரி இருக்கு. அப்பதான் யூடியூப்ல பார்க்கும் போதுதான் அந்த இந்த விண்டருக்கு அதுவுமா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது என்ன சொல்றது, வெள்ளையா இருக்குமே. ஆமா, வெள்ளையா வந்துரும். ஆமா, மூஞ்சில எரியற மாதிரி இருந்தது. ட்ரை ஸ்கின்னா ஆகுறதுக்கு அவங்க வந்து அததான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, என்னென்ன மசாலாக்கள் போட்டு தேய்ச்ச மூஞ்சில? இது காஃபி எடுத்தேன், காஃபியும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் தயிர் அதை போட்டு நான் மூஞ்சில தேய்ச்சேன். சரி, கொஞ்சம் போடும்போது நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. சரி, அதுக்குள்ள வடைய செய்யலான்னு வந்து பார்த்தா வந்துட்டான். அதுக்குள்ளேயும் எட்டி பார்த்தா இந்த மாதிரி கேவலமான மூஞ்சியோட நிக்கும் எங்கள் திவு. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு வெளியே போறோம். ஆமா, என்ன இவ்வளவு கேவலமா? ரைட்டா நண்பர்களே, இவ வந்து ரொம்ப கேவலமா நம்ம அவுட்டிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, வெளியே போறோம், ரொம்ப கேவலமா மூஞ்சி வச்சு சொல்றா. சரி, எல்லாரும் அழகா வருவாங்க, நம்மளும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும்ல, அருமை முடிச்சவள. அதனால இத போட்டுட்டு கொஞ்சம் போட்டோ எடுக்கும் போது நல்லா யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி தராங்களோ தெரியல. உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்னது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. இல்லங்க, எங்கேயா வெளியே போறோம் அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது மேக்கப்ல பண்ணுவோம். எனக்கு மேக்கப்பே ஒத்துக்காது. ஸ்கின் நம்புறேன். வெல்கம் டு தி அட்ராசிட்டிஸ். அழகான தீவு, அழுக்கான சமையல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா மசால் வடை. எதுக்கு வெளியே போறதுக்கு, எதுக்கு இவ்வளவு வெளியே போறதுக்கு எதுக்கு மசால் வடை? பார்பிக்யூ பண்ண போற நமக்கு எதுக்கு மசால் வடை? எல்லா கதையும் சொல்லு பாப்பா. எல்லா கதையும் நான் எழுத சொல்றது. விருதம்னு நார்மலா நல்லா நாக்க தொங்க போட்டுன்னு சுத்திட்டு இருக்கிறப்போ ஒரு அவுட்டிங் போக மாட்டாங்க. நல்லா விண்டர்ல 2 மாசம் முடிஞ்சிருச்சு, இப்பதான் பார்பிக்யூ போறோம்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நான் எங்களோட கெட்ட நேரம் என்னன்னா, என்னாலே காப்பாற்ற முடியாது. ஏன்னா என்னை வந்து விருதம் சொல்லி என்னை வளைச்சி கட்டி வச்சிருக்காங்க. என்னால் வந்து அந்த பார்பிக்யூவை திங்க முடியாது. பார்பிக்யூ திங்கிறதுக்கு இந்த நான் வீட்டில் செஞ்ச திவு வடையை சாப்பிட போகலாம். பார்பிக்யூல என்ன சத்துக்கள் இருக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ரோட்டில் இருக்க மண் எல்லாம் தேரையில வந்து அது என்னமா இருக்கும் தெரியுமா? அப்படியே இந்த ஜூஸியாக அந்த சார்கோலில் இப்படி ஒரு 5 நிமிஷம், இப்படி ஒரு 5 நிமிஷம் மேலாப்பில் பட்டரை தேய்ச்சி சொர்க்கம் கண்ணில் வந்துட்டு போவோம். சொர்க்கமே இத பார்த்தாட மாயங்கன பையன் எந்த ஒரு பாப்பா கருவ பிடிச்சவரை கழுவிட்டு வரி போல. ஸோ அதனால நாங்கள் மட்டும் இல்லை, இந்து கார்த்தி அம்மா இவங்க எல்லாருமே கொஞ்சம் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால ஏதாவது நம்ம வெஜிடேரியனா ஏதாவது கொண்டு போறோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 கைப்பிடி போட்டா. ஓ, நீ வந்து அவங்களுக்காக செய்யல, அப்போ போறதா போறோம் இந்த நாய்ச்சூன்னு சொல்ற மாதிரி செய்யற. அப்படியே சொல்லிடுவேன், இந்த வீடியோ அப்படியே போட்டுடுறான் நவீன, அப்படியே போட்டுரு. நவீன் உனக்கு எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. இனிமேல் உங்களே நம்பி இருக்கிற எடிட்டருக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? எதுவும் பண்ணல, அதேதான் அவங்களுக்கும். அட கருமமே, இவளை போய் அக்கா நல்லவங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியல மக்கள். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாங்க வந்து வெஜிடேரியன் ஆளாளுக்கு ஒன்று கொண்டு வரலாம் சொல்லி. வெஜிடேரியன் வந்து அதனால நான் சரி வெஜ்ஜில் ஏதாவது செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அக்கா பல தடவை செஞ்சு ஒரு தடுமாற்றம் இல்லாம செய்யற ஒரே ஒரு நல்ல டிஷ்னா அது வந்து வடை தான். ஆமா, வடை வந்து அந்த சொல்லு மசால் வடை. இல்ல, இது மசால் வடை. இன்னொன்னு ஓட்ட வடை, மாவு வடை செய்வாங்க, உளுந்துல செய்வாங்கல்ல, அது எனக்கு வராது. ஓட்டை போட்டு அதெல்லாம் எனக்கு. இது எப்பவுமே அப்படிதான், புத்தி சுவாதீனம் கொஞ்சம் கம்மி கைஸ். சொல்லு, சரி சொல்லு, கோச்சுக்காத. அதனால மசாலா வடை சரி போலாம். நாங்க வந்து மெதுவடை போட்டா ஓட்டை போட மறந்துடுவோங்கிற ஒரே காரணத்தால மேடு வடையான மெதுவடை சுடுறோம் நாங்க. இப்படி மாவாவே தின்னு கடைசியில வடையும் வராது. என்னத்த செய்வோம்னு எனக்கு தெரியல.
அதான் பாக்குறதுக்காக. ஓகே, உங்க திருக்கைகளால் முதல் வெடியை தூக்கி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலி எப்பவுமே கண்ணு குத்தி வாங்க. டெஸ்டிங் ராட்டெல்லாம் எப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டோட சொல்றா பாரு. ஓ அப்படியா? அது கை கழுவுனியா? கையை கழுவிருப்பேன். அழுக்கு கையோட செய்யுங்க கைஸ், அப்பதான் ஒட்டாம வருமா. இப்பெல்லாம் சொல்லாதடா. சரி போடு, இன்னைக்கு போட்டுருவியா நீ டெஸ்டிங்? அது சுடுது. போடுமா. அழுத்துற சந்துரு. முதல் வடை முரட்டுத்தனமான வடையாக உள்ளது. ஸோ பேக் டு பாயிண்ட், நாங்கள் வந்து வெளியே போகிற காரணத்தால் வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் 2-3 பேர். ஆமாம், அங்கே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால டீ கூட வச்சு சாப்பிடு. சோவும் அதனாலே ஒன்று தானே. என்னது? சோவும் அதனாலே ஒன்று தானே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஆமாம், ரெண்டும். ஸோ அதனால சொல்லுவா, அதனால சொல்லுவா பைத்தியக்காரி முருகா. ஓகே, அதனால நாங்கள் வந்து மசால் வடை சுட்டு கொண்டு போகிறோம். பார்ப்போம் இந்த வடை அவங்க எப்படி எவ்வளோ ரேட்டிங் தராங்கங்கிறத. நாங்கள் எல்லோரும் முஷ்ரீஃப் பார்க் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். பட் ஆனால் அவங்க கார்டன்ஸ்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட்டான அந்த டிலேவை யூஸ் பண்ணி அறக்க பறக்க அவசரமான வடையை சுட்டுக்கிட்டு இருக்கா திவோ. ஸோ மூஞ்சி கழுவிட்டு வந்து சந்திப்போம். அதுக்குள்ளே ஒரு 5-6 வடை ரெடி ஆயிரும். நம்ம டேஸ்டிங்கை போட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, மூஞ்சி கழுவிட்டு மீண்டும் சந்திப்போம். என்னடி பல்லு இல்லையாலும் அப்படி பார்க்க பைத்து நல்லா இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அத்தை போன் பண்ணா. ஆமா, எங்க அம்மா வேற கால் பண்ணிட்டு இவ்வளவு திட்டாத கெட்ட வார்த்தை இல்ல, கிளி கிளி கிழிச்சிருக்க. இவன் மூஞ்ச காட்டினோன்னு என்னடா நீ நல்லா இருந்தியடா அவ கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டேடா. எங்க அம்மா மாட்டு சாணின்னு சொல்லிருச்சு. துபாயில மாட்டு சாணி எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் மூஞ்சில தேய்ச்சிருக்கீங்கன்றுச்சு எங்க அம்மா. ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, காப்பி கலர்ல திட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் திட்டுங்க நல்லா. ஆனால் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு ரவுஸ் பாத்தியா, காப்பி கலர்ல துபாயில மாடு ஆகி போதும். சரிங்க, வடையை சுட்டுட்டு பேக் பண்ணும்போது சந்திப்போம் கைஸ். ஆமாமா. 2 hours later. தாத்தா வடை எடுத்துட்டு எங்க போறீங்க? காக்காவுக்கு கொடுக்க. தாத்தா வடை எடுத்துட்டு பாட்டி சுட வடைய தாத்தா எங்கேயோ எடுத்துட்டு போற. பாட்டின்னு ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேமா. நீ தாத்தானா நான் பாட்டி தானே. சரிம்மா, அப்ப நான் வந்து தாத்தா தான். ஸோ நாங்கள் அருமையான சுட்ட இந்த வடையை 6 பேர்த்திட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அவார்டு வாங்கலான்னு இருக்கேன். நம்ம போய் பார்ப்போம். வழக்கம் போல நம்ம எம்எம்கேவை போய் கூட்டிட்டு நம்ம எம்எம்கே நெய்பரை போய் பிக் பண்ண போறோம். அந்த 2 கப்பல் ஆக மொத்தம் மோனி வீட்ல டீ ஆக்குறது இல்லைங்கோ, கடையில தான் டீ வாங்கி திங்கிறாங்கோ. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அங்க ஜூம் பண்ண முடியாது. ஆனா அங்க 2 கப்பல்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எம்எம்கே. எம்எம்கே அவங்க டீ குடிச்சுன்னு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. அங்க ஏதோ திட்டி இருக்காங்க. சரி, எடுக்க வீடியோ எடுக்க என்ன சொன்னா? ஜூம் கரா என்ன சொன்னா? எது சொல்லல. வாங்க. எப்ப மோனி நீ டீ வைப்ப வீட்ல? எப்பவும் போல எங்களோட நெய்பர்ஸை நாங்க தூக்கிட்டோம். வாயிலெல்லாம் கொட்டுன்னு தெரியும் எனக்கு, அதனால தானே குடுக்குறா. உனக்காக காக்கா சுட்ட வடை அப்படியே நீ அங்க டீ குடிப்பேன்னு நினைக்கிறேன். நான் கனவா கண்டேன். கோல்டன் ஃபிங்கர்ல என்ன புளியாடி பறிக்க முடியும் டீ குடிக்காம? டீ மட்டும் குடிக்கணும். அது என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸோட பாட்டி வடை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கு. மதிய சமைக்கலங்க, அதனால தான் நம்பிட்டேன். சோடியா போய் சொன்னா நாங்க ஒத்துப்போம், ஏன்னா நாங்களும் வெக்கமா இல்ல. இது இது இல்லையா? இது கவின்னு நினைக்கிறேன். கவினெல்லாம் வரவே இல்லையே. பிளானில் சிறிய மாற்றம், நம்ம சுப்பு அண்ணா பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். ஆமா, மோனி கதவு தட்டாம கட்ட. ஹலோ, நாங்க உள்ள வந்துட்டோம். யாரும் கதவு திறக்கல. ஏய் நாங்க எடுக்கிறோம், கொஞ்சம் ஆஃப் பண்ணு. ஹலோ, ரெட் லைட்ல இருக்கு. ஏய் நீ அந்த ப்ரௌனி சாப்பிட்டு எப்படி மேன் இருந்துச்சு? ஏய் ப்ரௌனிஸ் ஸ்பெஷல். ஏய் ப்ரௌனியா பிளச்சி ஏதோ பிளச்சி கிளிச்சின ஏதோ கேள்விப்பட்டேன். ப்ரௌனி ஃபட்ஜ். அந்த ப்ரௌனியா? ஹாய்னா இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாய்னா, ஹாப்பி பர்த்டே. ஆமாண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா. எங்களை ஹாப்பியாக வச்சிருக்கிறது நீங்க, அதான் இருக்காங்க. வாய் துடைக்காம சி அங்கே பேர் பின்னாடி எப்படி வாய் துடைக்கிறோம். ஹாய் டிடி அட்ராசிட்டிஸ். ஹலோ கைஸ்,
மீண்டும் பர்த்டே இது யாரும் ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா தான், வேற யாரும் இல்ல. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா எல்லாம் வெட்டிடுவோம். சென்டரில் வச்சுப்போமா? நான் என்னக்கா தோரணம்லாம் கட்டியிருக்கீங்க? அப்போக்கா நீங்கள் கேக்கில் தோரணம் கட்டியா சித்ராக்கா? ஏய் இடையில ஒரு gift அது வெடிக்குமா? இததான் வெட்ட போறியாடா பையோ? இல்ல வாங்கண்ணா வெட்டுவோம். You makes us happy. காப்பி ஏன்டா சும்மா இப்ப போலாம் மடக்கி வை உள்ள. நான் லைட்டா மறந்துடுவேன் மோனி. ஜாலியா வேடிக்கை பண்றேன். மா நீங்க பிப்ரவரி மாசம் வாங்க. நிஜமாவே. 30 வாங்க. பிப்ரவரி கூப்பிடு. பிப்ரவரி மாசம் நீங்க 20 அதாவது மார்ச் 2ஆம் தேதியை தான் நாங்க அப்படி சொல்லுவோம். நீங்க வாங்க. நீங்க சும்மா காப்பி என்ன பாப்பா வந்து காப்பி வைக்கல எப்படி பாப்பா? அது அவரை தான் அவமானப்படுத்துறானோ. அதாவது 2023ல வந்து எங்க அம்மா இப்ப வரையும் தினேஷ் கிட்ட ஒரு காப்பி கேட்டுது. இன்னைக்கு வரையும் தரல. பிப்ரவரி 30 கூப்பிடுறாங்க இப்ப எங்க அம்மாவை. பிப்ரவரி 30 கூப்பிடல எல்லாம் தெரியும். ஐயோ டிடி அட்ராசிட்டிஸ் சேனல் பாக்குறவங்க திட்டுங்க, ஏங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு காப்பி வச்சு தர மாட்டீங்க? ஏமா பாப்பா நீ வன்மையா கூப்பிடு. அம்னேல்ல போடுங்க. அதேதான் ஏய் நல்லா இருந்துச்சு. சபையில் கூப்பிட்ட திம்ஸ்கட்ட தினேஷ். ஏய் இங்க பாரு. ஏய் நல்லா இருக்கு. கார்த்திகாக கையை வச்சு காப்பிக்காக கார்த்தி குடும்பம். அம்மா காப்பிக்காக கையை கீழ போடு. அதவே இல்ல தமிழ்ல அவ்வளவுதான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Anna. Happy birthday to you. Bless you dear. May God bless you dear. May God bless you dear. Super Anna. என்ன சொன்னீங்க? நான் திருடுறேனா?